ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சந்தியாரகம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ஜானகி ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜீவாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், மடிப்பிச்சை கேட்டு பாதம் வைக்கிறேன்னு நான் வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிக்கிறாங்க. பார்வதி வந்து ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க, புவனா என்னன்னா கதிர் தான் ஜீவான்னு வந்து சொல்கிறா, ஆனால் இவங்க என்னன்னா வந்துட்டு திரும்ப பரிகாரம்னு ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. உடனே பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு நக்கலாக சிரிச்சுக்கிறாங்க. இவங்க செஞ்சால் மட்டும் என்ன தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி. இதை வந்துட்டு ரகுராம் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு பத்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை இவங்க பரிகாரம் செஞ்சுட்டா மட்டும் என்ன ஜீவா கிடச்சிடவா போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே கிண்டலாக நக்கலாக கேட்குறாங்க. அதற்கு ரகுராம் வந்துட்டு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்துச்சு, அது வந்து ஜானகியோடைய நம்பிக்கை. கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது கடவுள் வந்து என்ன ஆசிர்வதிப்பார் அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். ஜானகி அவளுடைய பரிகாரத்தை வந்துட்டு அவளுடைய வேண்டுதலை வந்துட்டு நிறைவேற்ற போகிறான். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. திரும்பவும் பத்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ஊர் தலைவர், இந்த மாதிரி ஊர் தலைவருடைய மனைவி வந்துட்டு எல்லார்கிட்டையும் போய் மடிப்பிச்சை கேட்குறது நல்லாவா இருக்கும், ஒரு மாதிரி இல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அதற்கு ஜானகி வந்து பதிலடி கொடுக்குறாங்க, எவ்வளவோ உயரத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து கோவிலுக்கு போய் அவங்களுடைய வேண்டுதலை செய்கிறத வந்து நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி. உடனே பத்மா வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய திருப்பங்கள், நிறைய கேள்விகள்லாம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு இல்லையா. இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் சந்தியாராகம் சீரியலை தவறாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.